இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் எங்களுக்கு ஆசீர்வாதமோடு இங்கு வருகை தந்திருக்கும் எமது அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் திரு கு சின்னப்பா சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறார். நன்றி. விரைவாக நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். உங்கள் அன்போடும் நல் ஆசையோடும். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் பரந்தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீரூற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழி காட்டு தாயே. வறியோரை வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே. பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசையூட்டு தாயே. இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புவி மீது இறைஞானம் எமையென்றும் ஆட. பொன் குறையாமல் வாழ அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே. உறவோடும் மகிழ்வோடும் எமை மாற்று தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. தாயோடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகின்றோம். தாய் அன்போடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகின்றோம். குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சி. குத்துவிளக்கேற்ற திருமதி மஞ்சுளா ராஜேந்திரன் எஸ்ஆர் மருத்துவமனை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திருமதி ரம்யா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ஹேமா செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி காமாட்சி சுதாகர்
அவங்களுக்கு சிறப்பா பணி செஞ்சிருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள் வளர்க்கிற மட்டும்தான். அதைத் தொடர்ந்து திருமதி எஸ் விமலா தேவி அவர் சகோதரி அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். சின்னப்பாச்சார் அவர்களை அன்போடு தலைமை உரையாற்ற அழைக்கின்றேன். நம்முடைய மாவட்டம் பெருமைப்பட அளவிற்கு தமிழக அமைச்சரவையில் அமர்ந்து சகோதரர் மாண்புமிகு உட்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வருகை தந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏனென்றால் எல்லோரும் தெரிந்த முகம்தான். ஒரு பேரை சொல்லி ஒரு பேரை சொல்லாமல் விட்டால் அது வருத்தம் ஏற்படும். ஆகையினால் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு எந்தவித அழைப்பை பார்த்து, ஆனால் நம்முடைய இப்போது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றவர் கடவுள் வாழ்க்கையிலிருந்து அத்துணையையும் புதுமையாக செய்திருக்கிறார்கள். அதே போல அரியலூர் அழகூர் அரியலூர் பாடல் வெளியீட்டுவிழா என்பதை ஒன்று பெருமைப்படலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம அரியலூர் அழகூர் என்பதை விட நம்மை பலருக்கு தெரியாத உண்மைகள் இந்த அரியலூர் மாவட்டத்தில் அடங்கியிருக்கிறது என்பதை பலர் தெரியாது. ஏனென்றால் சோழ மன்னனுடைய, அதுவும் குறிப்பாக பிற்கால சோழ மன்னனுடைய ஆட்சி கட்டிலில் அரியலூர் தான் ஒரு முக்கியமான இடத்தை அமைந்திருக்கிறது. இந்த கடவுள் வார்த்தையை சொல்லுகிறோம். இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் திருமலபாட்டில் இருந்து தாப்பலூர் வரை இருக்கின்ற சிவன் கோயில்கள் அத்தனையும் சோழர் காலத்திலே கட்டப்பட்டது என்பதையும், இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீபுரத்தான் போன்ற கோவிலில் இருக்கின்ற சிலையின் மதிப்பு 100 கோடி ரூபாய் என்பது யாருக்கு தெரியும்? அந்த சிலை திருடு போய் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு கும்பகோணம் போட்டில் இருக்கு. அதனால இந்த சிறப்பான இந்த அரியலூர் மாவட்டம், அது ராஜராஜ சோழன் காலத்திலேயே இங்க படைகள் எல்லாம் இருந்தது. அவனுடைய சேனாதிபதிகளாக இருந்தவர்கள் தான் இந்த பழுவூர், மேல பழுவூராக இருந்தாலும் கீழே பழுவூராக இருந்தாலும் சாதாரணமாக எண்ணாதீர்கள். அங்கே படைவீரர்கள் தன்னுடைய சேனாதிபதியை வைத்துதான் ராஜராஜ சோழன் இருந்தார். அவனுடைய மனிதன் வந்து கங்கைகொண்ட சோழபுரத்தை பின்னால் கொண்டார். அவன் ராஜராஜ சோழன் விந்தியமலைக்கு தெற்கே ஆண்டார், அடக்கி வைத்திருந்தான். அவனுடைய மனிதன் ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை வரை சென்று வெற்றி பெற்று கடலை ஏது போல் ஆக்கி இன்னைக்கு அவன் கங்கை கொண்டான், கடார கொண்டான் பெருமை பெற்ற பிறகு நமது மாவட்டத்தில் தந்தைக்கு இணையாக வேங்கையின் மைந்தன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்து அந்த பகுதியிலே நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றால் உங்களுக்கு புரியும் அவன் எப்படி அங்கு வைத்திருந்தான். அங்கே மாளிகை மேடு, அவனுடைய அரசி தங்கியிருந்த மேடு, இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று உண்மை. நம்மளே பலருக்கு தெரியாது. கீழே பொருள் மேல பொருளை பற்றியே நம்ம அங்க இருக்கிற கோவில வரலாற்று பூர்வமான கோயில்கள் உள்ள போனாதான் தெரியும். திருமலவாடி கோவிலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஏன் இதை சொல்லுன்னா, நம்ம வரலாற்று பூர்வமான ஒரு மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் பெருமை கொள்ளலாம். அதே அடிப்படை தான் இன்றைக்கு தமிழக அரசு, தமிழகத்தின் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்னைக்கு ராஜேந்திர சோழன், வேங்கையின் மைந்தன் ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கருத்தில் கொண்டு அரியலூர் மாவட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி மாதம் திருவாதிரை அரசு விழாவாக நடத்த அடுத்த ஆண்டிலிருந்து எந்த அளவுக்கு நம்முடைய இது ஏதோ ஒரு விளையாட்டுக்காக செய்கிறார் என்று என்ன வேண்டிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. இதுல இருக்கிற உண்மை என்று சொன்னால் தமிழுடைய பெருமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இங்கே கடவுள் வாழ்த்து பாடினார்கள், அது ஒரு வகையானது. இன்னொரு வகையானது நம்ம பாரதிதாசன்
கவிஞர் சொல்லி இருக்கிறார். அண்ணாவால் பாராட்டப்பட்ட பாரதிதாசன் கவிஞர் என்ன சொன்னார்? எங்கள் வாழும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் சங்கே முழங்கு என்று சொன்னார். நம்முடைய உணர்வுகள் அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். தமிழகம் எதிர்காலத்தில் அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதற்கு அடுத்தடி சொன்னார். இங்கு இருக்கும் தமிழர்கள் ஒன்றாவது கண்டு எங்கோ வாழ்ந்தால் எங்கள் பகைவர் கூட்டம் என்று அறிவித்தார் பாரதிதாசன் என்று சொன்னால், தமிழர்களுடன் கடந்த காலத்து வரலாறை பார்த்தால் ஒற்றுமை இல்லாததான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதனால் ஒற்றுமை பெற வேண்டும். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியை தன் ஆட்சி என்று சொல்லவில்லை, எங்கள் ஆட்சி என்று சொல்லவில்லை. அடிக்கடி சட்டமன்றத்திலே நமது ஆட்சி எதிர்கட்சியும் அனைத்து செல்கின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு தமிழகத்திலே தமிழர்கள் ஒன்றுபடுத்துகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு அழிவுமான ஒரு காரணமாக இருப்பதைதான் நான் சொல்ல வேண்டும். நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்கின்ற ஒரு நிலை. கங்கை சோழபுரத்தை நம்ம எத்தனை பேர் போய் அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் என்பது தெரியல. நீங்களே போய் பாருங்க. நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். எப்படி ஒரு சோழன் அந்த காலத்திலே இப்படி ஒரு கோவிலை நிர்மாணித்தான். அவன் தந்தைக்கு இணையாக அதுக்கு கூட காரணம் இருக்கிறது. அவன் வடநாட்டுக்கு படையெடுத்து எடுத்து செல்லும் போது அங்கிருந்து தஞ்சாவூரிலிருந்து செல்லுகின்ற போது காவேரியை கடக்க வேண்டும், கொள்ளிடத்தை கடக்க வேண்டும். அது வெள்ளம் வருகின்ற போது அவன் நினைத்த நேரத்தில் அங்கே செல்ல முடியும். அவனுடைய திட்டங்கள் வெற்றி பெறாது. அதனால்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை அவன் தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் அறியப்போம். இந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக அவனை தேர்ந்தெடுத்தான். அதனால இந்த அரியலூர் மாவட்டம் எல்லா வகையிலும் உயர்ந்த மாவட்டம் தான். நம்ம கூட சொன்னாங்க அரியலூர்ல பல்வேறு வகையில் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பானது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கனிம வளம் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே உலக அளவிலேயே உயர்ந்த சுண்ணாம்புகள் இந்த கனிம வளம் இருக்கு. அதனால இந்த அழகு அரியலூர்னு சொன்னாங்க. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஊர்ல அழகு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஊர் கனிம வளம் நிறைந்த ஊர், செல்வம் நிறைந்த ஊர், செல்வாக்கு நிறைந்த ஊர். செல்வாக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்டது. நான் அதை நண்பர் சொன்னார், நல்ல வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், அவன் நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நான் இருப்போம். அது செல்வாக்கு அதை கோடீஸ்வரர்களையும் பார்த்துருக்கு. சாதாரண தொண்டர் அவருக்கு கொடுக்கிற மரியாதை அவருக்கும் கொடுக்கும். ஆனால் எல்லோரையும் மதிக்க வேண்டும். அது தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த பாடம். ஒருவர் வந்தால் பெரியார் கிட்ட போனீங்கன்னா தெரியும். அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்கிட்ட ஒரு பையன் கல்லூரியில் படிக்கிற பையன் நான் போயிருக்கேன். நான் கல்லூரியில் படிக்கும் போது பெரியாரை பார்த்துருக்கேன். போகும்போது எழுந்திருக்க முயற்சி செய்வார். அந்த வயசுல 90 வயசுல எழுந்திருக்க முயற்சி செய்வார். அந்த மனித பண்பாடு இருக்கும். அதான் பேரறிஞர் அண்ணா அதுக்கு அதை விட சிறந்த பண்பாடு நம்ம எல்லாம் போதி தந்திருக்கிறார். நம்ம ஊர இன்னும் எல்லா வகையிலும் பெருமை பெற்றதான். இன்னும் போனீங்கன்னா அது சென்னையிலாம் பழைய காலத்துலாம் சொல்லுவாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே இந்த அதிகாரிகள்லாம் பார்ப்பேன். அப்பா அரியலூர் அடிங்க அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? அது அரியலூர்ல இன்னும் பல பெருமைகள் இருக்கு. நம்ம ஊர் தான் லால்பகதூர் சாஸ்திரி என்ற ஒரு முன்னாள் பிரதம மந்திரி ஆனவர் அரியலூர் விபத்தை பார்த்து இந்த காலத்துல எந்த மந்திரியும் செய்ய முடியாது. அந்த காலத்திலையும் தன்னுடைய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதனால அரியலூருக்கு அந்த பெருமை இங்க இன்னொரு பெருமை இருக்கிறது. பெரிய அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அடிமட்டத்தை எஸ்கே பாட்டீல் தலைமையில அவருக்கு பின்னால் பாம்பே காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு. அவர் தலைமையில ஒரு திட்டமிட்டு காங்கிரஸ் இதை தான் செய்ய வேண்டும் என்று மகாத்மா காந்தியிடம் திணித்ததே அரியலூர் மன்னர். அரியலூர்ல தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அதை படிக்கும் போது எப்படி அரியலூர்ல அது ராஜாஜி இன்னும் சில தலைவர்கள் ஒன்று கூடி இதெல்லாம் காங்கிரஸ் செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னு எஸ்கே பாட்டீல் தலைமையில செஞ்சிருக்காங்க. ஆகையினால நம்ம அரியலூர் பெருமையோட உங்களுடைய அதிக நேரங்கள் நாங்களே காலகாலமாக நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். இந்த அழகான அதனால காலத்தை அதிகமிக்கிறது நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்லுகிறோம். எங்களால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அனைவருடைய ஆதரவோடு எனக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடல அதை பற்றி இல்லை. அவங்க எந்த கட்சியும் அதை பற்றி நான் கவலைப்படுற பிரச்சனை இல்லை. எந்த கட்சியானாலும் இருக்கட்டும், என்னால் முடிந்த அளவுக்கு பொது காரியங்கள் என்னென்ன செய்ய முடியும் இந்த ஊருக்கு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். நான் முதல்ல சட்டமன்றத்தில் பேசினேன்.
அந்த பேச்சிலேயே கூட சொல்லியிருக்கேன். அண்ணாவின் லட்சியமான தமிழன் யாரையும் தாழ்த்த மாட்டான், தானும் தாழ்ந்து போக மாட்டான். இதுதான் அண்ணாவின் லட்சியம். அதுல நிறைய வாய்க்காக யாரையும் சுரண்ட மாட்டான், யாரையும் சுரண்ட விட மாட்டான். இப்படி எல்லாம் அண்ணா சொல்லியிருக்காரு. நான் வேணா படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஆனாலும் அது ஏன்னா அதை பதிவு செய்யணுங்கிற ஒரு உணர்ச்சியோட தான் செஞ்சு அதுக்காக எனக்கு கொடுத்த 10 நிமிஷத்துலயே அதை பதிவு செஞ்சேன். தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானாக இல்லாமல், எவரையும் சுரண்டாமல், உலகில் யாருக்கும் அடிமையாகாமல், யாருக்கும் எஜமானாக இல்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய கொள்கைன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. ஆனால் அதுல ஒண்ணு சொல்ல, நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். தமிழன் யாருக்கும் அடிமையாகக்கூடாது. இப்ப அந்த நிலைமை தமிழர்களுக்கு இல்ல, தமிழ் சமுதாயத்துக்கு இல்ல. இலங்கையில இருக்கிற தமிழர் படாதப்பட்டு இருக்கிறான். உலகில் பல்வேறு நாட்டில் இருக்கிற நீங்க எல்லாம் போனீங்கன்னா தெரியும், சிங்கப்பூர்ல எல்லாம் மனிதன் வந்து மாறி மாதம் நம்ம தமிழ் பையன்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அண்ணா அவர்கள் தமிழ் தலைநிமிர்ந்து நடக்கணும்னு சொன்னாரு. அந்த உணர்வுடன் நம்முடைய தொகுதி, அரியலூர் தொகுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு பொது சேவை செய்வேன். அது போல நம்ம பகுதியில கூட சொல்லியிருக்கோம், சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். என்னன்னா நீர் வளத்தை பற்றி பேசியிருக்கோம். நீர் வளத்துல இதை சொல்ல வேண்டிய சோழனுடைய பெருமை என்னன்னா, பலிகாரத்தம் ஏரியில இருந்து கிட்டத்தட்ட கரவட்டி ஏரி மற்றும் கண்டிராத்தீர்த்தம் ஏரி, கண்டிராத்தீர்த்தம் ஏரி நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். அதுல உண்மையான இடம் கண்டிராத்தீர்த்த சோழன் இங்க வந்து ஆட்சி செய்யும் போது அவருடைய மனைவி தான் செம்பிய தேவி, செம்பியக்குடின்னு ஒரு ஊர் வில்லேஜ் இருக்கு. அது செம்பிய தேவி. இன்னைக்கு செம்பியக்குடி கிராமம், இன்னைக்கு செம்பியக்குடி கிராமம். செம்பிய தேவி அங்க தங்கியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல 360 ஏக்கர்ல கண்டிராத்தீர்த்தம் ஏரின்னு இன்னைக்கு பாசன வசதியோட இருக்கு. இது நம்ம மாவட்டத்தில் தான் இருக்கு. அதனால வரலாற்று பூர்வமா நம்ம உயர்ந்து இருக்கிறோம், எல்லா வகையிலும் உயர்ந்து இருக்கிறோம். அது போல அரசியல் பூர்வமாக இந்த மாவட்டம் எல்லா வகையிலும் உயரும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்யும். இந்த வாய்ப்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இது ஒரு தலைமை பண்பு கூடிய முறையான தலைமை பேச்சு. நிறைய விஷயங்களை வந்து நாங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கிட்டோம். நன்றி ஐயா. அவைக்கு போனது குடும்பத்திற்கும் பெரியாருக்கு தாயாருக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த அரியலூருக்கு அழக ஒளியோடு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அதை அடிப்படையா வச்சு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பக்குவம், அரியலூர் மண்ணின் பெருமையை வச்சுதான் இந்த நிகழ்வை நாங்கள் தொகுத்திருக்கோம். இப்ப வந்து டைரக்டா நிகழ்ச்சிக்கு வந்துடுறோம். நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அடல் பாடல் எப்படி படப்பிடிப்பு நடந்தது, எந்த கருவ அடிப்படையா வச்சு இந்த படப்பிடிப்பு நடந்தது, இதை பத்தி இந்த பாடலை தொகுத்த பாடலாசிரியர், இயக்குனர், ஐடியா பிளஸ் சேர்மன் கிருஷ்ண வரதராஜன் அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க இருக்கார். அந்த அறிமுகத்தை நம்ம உள்வாங்கிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லாத்தோட கலவரியோட இந்த குறுத்தத்தை நம்ம வெளியிடுறோம். அன்பு அண்ணன் கிருஷ்ண வரதராஜன் அவர்களை அன்போடு அறிமுக பாடல் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். அரியலூர் மண்ணுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தாய் உலகம் முழுவதும் சுற்றி வருகின்றார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அரியலூரில் இருந்து ஒரு தாத்தா தமிழை தேடி தேடி சேகரித்ததால், தமிழ் தாத்தா ஊவேசா பொக்கிஷங்களை தேடி தேடி சேகரித்ததால் இன்று தமிழ் தாய் உலகமெங்கும் சுற்றி வருகிறார் என்றால் அதற்கு காரணம் அரியலூரிலிருந்து கிளம்பி போன நமது தமிழ் தாத்தா. ஆக அரியலூருக்கு ஏராளமான பெருமைகள் இருக்கிறது. நமது சட்டமன்ற உறுப்பினரிடம் எனது வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாம் பார்த்தா உடனே ஒரு வேண்டுகோள் வைக்கிறது எங்களுக்கு எல்லாம் பழக்கம். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அந்த வீடியோவை பார்த்த பிறகு அவர் அரியலூர் அழகு அப்படின்னு ஒத்துக்குவாருங்கிறது எனது வேண்டுகோளா இப்ப நான் முதல்ல முன்வைச்சார். என்ன காரணம் சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள்ல இது போன்ற ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லப்படுற அரியலூர் ஆந்தம், இது மாதிரி புதுக்கோட்டை ஆந்தம், இந்த மாதிரி பல ஊர்கள்ல நாங்க பாடல் எடுத்திருக்கோம். இது மாதிரி பாடல் எடுத்த அந்த ஊர்ல பல காட்சிகளை தேடி தேடி பதிவு செஞ்ச அனுபவத்துல நான் சொல்றேன்,
உண்மையிலேயே அரியலூர் அழகு ஊர். ஏன் தெரியுமா? மற்ற ஊர்கள் எல்லாம் நம்ம படப்பிடிப்பு செய்யும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஊர்ல இந்த பாட்டு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் பாடலுக்கான காட்சிகளை தேடுவதற்கு, அந்த ஊரை அழகா காட்டுறதுக்கு நாங்க படாத பாடுபடுவோம். ஆனா அரியலூருக்கு நாங்க எடிட்டிங் பண்ணும்போது என்ன கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா, அரியலூர்ல நாங்க எடுத்த அழகான காட்சிகள் எல்லாம் அந்த பாட்டுக்குள்ள அடக்க முடியாமல் நாங்க கஷ்டப்பட்டோம். இப்ப கூட 2 பேரும் என்ன சந்தேகமா தான் பாக்குறீங்க. நிச்சயமாக அந்த பாடலை பார்த்த பிறகு நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் சொல்றேன். என்னுடைய முதல் விருப்பம் என்னன்னா, எப்படி நமது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேனோ அது போல உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். பல ஊர்களை பார்த்த அனுபவத்துல உங்க ஊருக்கு மேல நான் நிறைய கண்ணு வச்சுட்டேன். அதனால உங்க ஊருக்கே நீங்க சுத்தி போடணுங்கிற வேண்டுகோளோட நான் என்னுடைய கருத்துக்களை துவக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஏபிஎன் நிர்வாகத்தை சேர்ந்த எனது அண்ணன்கள் சுதாகர் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் சந்தித்து முதல்ல என்ன வேண்டுகோளுக்காக நாங்க அவங்களை அணுகினோம்னா, புதுதா ஒரு நிறுவனம் துவங்குறாங்க, அதுக்கான விளம்பர படம் எடுக்கிறதுக்காக தான் நாம அவங்களை அணுகி நாங்க சொன்னோம், மாடல்களை வச்சு பாம்பேல இருந்து மாடல்கள் கொண்டு வந்து நம்ம பட்டு செக்ஷன் இதெல்லாம் நாங்க வந்து ஒரு விளம்பரமா எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அணுகினோம். அதுக்கு சில லட்சங்கள்ல நாங்க பட்ஜெட் கொடுத்தோம். இப்படிலாம் எடுத்தா இப்படிலாம் மாடல் கூட்டிட்டு வந்து ஒரு விளம்பர படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்த இந்த மண்ணின் மகிமையைத்தான் படம் பிடிக்கணும், எங்களுக்கு விளம்பர படம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை இது போல மாத்தி கொடுத்தாங்க. எனக்கு அவங்க அண்ணனும் தம்பியும் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது பொதுவா எல்லாருக்கும் ஒரு உதாரணம் தோணும். என்ன உதாரணங்க? இப்படி ஒரு அண்ணன் தம்பி இப்படி ஒற்றுமையா செயல்படும் போது உடனே எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ராம லட்சுமணர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம். நான் கொஞ்சம் அதை மாத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமனும் பரதனும் போல அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த இன்விடேஷன் ரெடி பண்ணோம். இந்த இன்விடேஷன் ரெடி பண்ணும்போது மாரிமுத்து சார் ரெடி பண்றாரு, வரவேற்புரை அப்படின்னு போட்டு சுதாகர் சார், நன்றியுரை அப்படின்னு போட்டு ஆனந்த் சார் அப்படின்னு இருந்தாரு. ஆனந்த் சார் என்ன சொல்றாரு, இல்லை என் பையன் பேரை போடுங்க அப்படிங்கிற, என்னுடைய பையன் பேரை போடுங்க அப்படிங்கிற. அப்ப இந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த பாசம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே மகிழத்தக்க உண்டு. நான் யோசிச்சு பாருங்க, 77 வருஷமா இந்த நிறுவனம் நிலைச்சு நிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? 77 வருஷமா நிலைச்சு நிற்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? உறவினர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஏபி நாராயணன் என்று சொல்லப்படுகிற இவருடைய தாத்தா என்ன பண்ணியிருக்காரு. எனக்கு இப்ப சந்தேகம், நீங்களாம் பதில் சொல்லணும். 77 வருஷமா அவங்க நிலைச்சு நிற்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவருடைய உறவினருக்கு நான் இந்த கேள்வியை கேட்டேன். 77 வருஷம் நிலைச்சு நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. போன வருஷம் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனியை மூடிக்கிறத நான் பல ஊர்கள் போகும்போது பார்த்தேன். 77 வருஷம் காலம் அவர்கள் அங்கீகரிச்சிருக்கு. என்ன காரணம்னு கேட்டேன். அவங்க உறவினர் ஒருத்தர் காரணத்தை சொன்னார். என்னன்னா, ஏபி நாராயணன் என்று சொல்லப்படுகிறவங்க தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்துல தலைக்கட்டா துணியை எடுத்துட்டு காலைல கிளம்பிடுவார். காலைல கிளம்பி அரியலூர்ல இருந்து செந்துறை முடிய நடந்தே போவாரா துணி வியாபாரத்திற்காக. செந்துறையிலிருந்து ஆண்டிமடத்துக்கு நடந்தே போவார். ஆண்டிமடத்துல அந்த துணிகளை விற்றுட்டு ஆண்டிமடத்துல இருந்து கடைசி பஸ்ல கிளம்பி அரியலூருக்கு வரணும். சில நேரங்கள் அந்த வியாபாரம் நீட்டிச்சுன்னா அந்த கடைசி பஸ்ஸையும் முடிச்சுட்டு நடந்தே ஊருக்கு வந்துடுவார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இருக்கிற நாங்க எங்க ஜெனரேஷன் எல்லாம் எப்படி இருக்கோம், வீட்டுல இருந்து கடைக்கு போறதுக்கே காலைல தான் போறோம். அதற்கான விதையை அன்னைக்கு அவங்க தாத்தா போட்டிருக்காங்க. 100 கிலோமீட்டர் ஒரு நாள் ஒரு மனிதன் நடந்திருக்கான்னா அந்த உழைப்பு காரணமா, வேற என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்கிறேன். இந்த அண்ணன் தம்பியுடைய ஒற்றுமை காரணமா, வேற என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஒரே ஒரு காரணம் தாங்க எனக்கு புலப்படுது, இவர்கள் காலம் தாண்டி நிலைத்து இருக்கிறது. பாருங்க, குட் டு கிரேட் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன காரணம் சொல்றாங்க, எந்த நிறுவனம் காலம் கடந்து நிலைத்து இருக்கும்னா, எந்த நிறுவனம் தலைவர்களை உருவாக்குதோ, பீரோ தயாரிக்கிற கம்பெனில, கட்டில் தயாரிக்கிற கம்பெனில எந்த நிறுவனம் அடுத்தடுத்து தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த நிறுவனம் தான் காலம் கடந்து நிலைத்து நிற்கும்ன்றாங்க. அப்படி அடுத்த ஜெனரேஷன் நீங்க உருவாகி நிற்கிறாரே அது காரணமா அப்படின்னா, அதையெல்லாம் விட என் மனசுல பளிச்சுன்னு ஒரு காரணம் பட்டுச்சு. என்ன தெரியுமா? இந்த அழைப்பிதழை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அழைப்பிதழை பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்க, எங்கள் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய நல்லாசியுடன். இதை படிச்ச உடனே நான் நினைச்சேன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், சார் இவர் தான் உங்களுக்கு குருவான்னு கேட்டேன். இல்ல, இவர் எங்க தாத்தாவுக்கு குருன்னு. நல்லா யோசிச்சுக்கங்க, ஒரு மனிதனுடைய நன்றி உணர்ச்சி எப்படி இருக்குன்னா, எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு இல்ல, எங்க தாத்தாவிற்கு உதவி செய்தவர்களை கூட இன்னும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர்களை பற்றி பேசுகிற போதே உணர்ச்சி வசப்படுவார். யாருடைய நன்றியோடு இருக்கக்கூடிய இந்த பண்பு தான் இவர்களை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அதனால அவங்களோடு சேர்ந்து இந்த அவர்களுக்காக இந்த ஒரு படத்தை எடுத்ததுல நான் மகிழ்ச்சி அடையணும். அடுத்து ஒரு சிறப்பு, நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் அரியலூருக்கு சுற்றி போடுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அரியலூருக்கு எப்படி சுற்றி போடுறது? ஒரு மனிதருக்கு சுற்றி போடலாம், அரியலூருக்கே எப்படி சுற்றி போடுறதுன்னு. அப்படி முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், நமது அமைச்சருக்கு சுற்றி போடலாம். ஏன்னா அரியலூர் வேறு அல்ல, அமைச்சர் வேறு அல்ல. உடுப்பு போல் உள்ளம் வெள்ளை, இந்த ஊருக்கே செல்ல பிள்ளை, அருந்தமிழில் இவர் சொல்லும் சொல்லை கேட்டு அயராதவர் எவரும் இல்லை. அவருடைய பேச்சு ஒரு சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியில கேட்ட உடனே எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கெல்லாம் பேச்சாளர்கள், எங்களுக்கு வாழ்க்கையே பேசுறது தான். ஒரு வார்த்தையை எப்படி பிரயோகிக்கணும், என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் பேசி பேசியே நாங்க எங்க குரலை ஒரு மாதிரி, இவர் எப்படி மக்களை வசீகரிக்கிற மாதிரி பேசுறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். பாருங்க, எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அக்பருடைய அவையில தான்சேன் ஒரு பாடகர் இருக்கார். அவர் மிகச்சிறந்தவர். அதனாலதான் அக்பருடைய அவையில ஒரு பாடகரா இருக்கார். தான்சேன் ஒரு நாள் பாடல் பாடுறாரு. அந்த பாடலை கேட்ட உடனே அக்பருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, உலகத்திலேயே சிறந்தவர்களை தான் என் அவையில வச்சிருக்கேன். அதனால அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, தான்சேனை விடவும் உலகத்துல சிறப்பாக பாடக்கூடியவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். இதை வேற யாராவது கேட்க முடியும்? தான்சேனே கேட்கிறார். அக்பர் கூப்பிட்டு கேட்கிறார், தான்சேன் உன்னை விட சிறப்பாக பாடக்கூடியவர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தான்சேன் அடக்கத்தோட சொல்றாரு, ஏன் இல்லாம என்னுடைய குருநாதர் கபீர்தாசர் என்னை விட சிறப்பாக பாடுவார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அக்பருக்கு சந்தோஷமா, அவரோட பாட்டை கேட்கணும்னு சொல்லி அக்பரும் தான்சேனும் கிளம்பி போறாங்க. அங்க அவருடைய குருநாதர் கபீர்தாசர் இறைவணக்க பாடல் பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பாடலை கேட்ட மாத்திரத்துல அந்த குடியுடைய வாசல்லையே அக்பர் மெய்மறந்து நின்றார். பாடல் பாடி முடிச்ச உடனே தான்சேனை பார்த்து கேட்கிறார், தான்சேன் உன் குரலில் இல்லாத வசீகரம், உன் குரலில் இல்லாத ஒரு மந்திர சக்தி உன் குரு குரல்ல இருக்கே, என்ன காரணம்னு கேட்கிறார். அதுக்கு தான்சேன் சொல்றான், அரசே நான் உங்களுக்காக பாடுகிறேன், அவர் ஆண்டவனுக்காக பாடுகிறார். எந்த ஒரு கலையும் அர்ப்பணிப்பாக இருக்கிற போது அதற்கென்று தனி வசீகரம் வந்து விடுகிறது. மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்ததால் தான் அமைச்சரின் குரலிலும் தனி வசீகரம் என்று அந்த கதையில் பாருங்க. அந்த அழைப்புதல்ல பார்த்தேன், பிற்பட்டோர் நலத்துறை அப்படின்னு இருந்தது. முதல்ல பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருந்தது. இத படிச்ச உடனே எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினா, அற்புதமான கவிதை, 3 வரி தான், ஒரு அறவட்ட மாதிரி இருந்தது. 3 வரியில ஒரு கவிதை. பிற்படுத்தப்பட்டோர் யாரால் எப்பொழுது, பிற்படுத்தப்பட்டோர் யாரால் எப்பொழுது, பிற்படுத்தப்பட்டோர் முற்படுத்தப்பட்டோர் என்ற கோடுகள் எல்லாம் அழிந்து எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்களின் கரங்களால் இந்த பாடல் வெளியிடுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அரியலூரை அழகை தேடி தேடி படம் பிடித்திருக்கிறோம். அரியலூருடைய பெருமையை படமாகவே எடுக்கலாம், எங்களால் முடிந்தது பாடலாகத்தான் எடுத்திருக்கிறோம். உங்கள் வாழ்த்து வேண்டும் என்று நன்றியோடு விடைபெறுகிறேன். இப்ப பேசினாங்க இல்லைங்களா, இவங்க வந்து ஐடியா பிளஸ் நிறுவனம். இது வந்து இவங்க பத்தி ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, இவங்க ஒரே ஒரு வேலைக்கு தான் ஏபிஎன் ஜெர்னலிஸ்ட் கொடுத்தாங்க. உண்மை கேட்க தெரிந்தவர்கள் வேலைக்கு தேவை, உண்மைக்க தெரிந்தவர்கள் வேலைக்கு தேவை, முன்னேற்றம் இங்கிருந்து ஆரம்பம். இந்த 2 வாக்கியத்தை எனக்கு போன்ல சொன்னாரு. இப்பயே இவரோட ஐடியா எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த 2 ஐடியாவிலேயே இதுலேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னொன்று இவர் என்னன்னா, இவரும் இவரோட மனைவியும் இணைந்து ஒரு குடும்ப நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புத்தகம் தொகுத்து எனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிரதிகள் பேருக்கு. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு 55 பக்கம் அதை படிச்சிருக்கோம். உண்மையா நம்மளுடைய நிறுவனத்தை சார்ந்து நம்ம குடும்பத்தையும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உதாரணம். இன்னொரு வேலைக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தொய்வா இருக்கக்கூடிய நிறுவனங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு அந்த தொய்வா இருக்கக்கூடிய நிறுவனத்துல நிர்வாகத்திற்கும் பணியாளருக்கும் உள்ள பிணைப்பு பாண்டிங், அந்த பாண்டிங்கை ஒரு சர்வே பண்ணி
அதை ஒருமுகப்படுத்தி அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போடக்கூடிய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சது நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுலாம் கணபதியோட. நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த நமது அழகு ஊரு அரியலூர் பாடல் வெளியீட்டு விழா ஆரம்பிக்க இருக்கிறது. முறையாக எனது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தனது பொற்கரங்களால் உலகம் திரும்பி பார்க்கும் அற்புதம் நிறைஞ்ச அரியலூர். உலகம் திரும்பி பார்க்கும் அற்புதம் நிறைஞ்ச அரியலூர். உவேசம் தமிழ் வளர்த்த ஊரு எங்க ஊரு. உலகத்தின் பொக்கிஷங்கள் கிடைச்ச அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம் பெருமை பெற்ற ஊரு. 16 சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஊரு. ஊரு அழகு ஊரு, ஊரு அரிய ஊரு. கடலு தண்ணி தானா உள் வாங்கித்தான் காலம் தாண்டி கிடைச்ச வரலாறுதான். உலக பறவை எல்லாம் வலசை வரும் கரவெட்டி. ஊரின் அடைமொழியோ சூப்பரான சிமெண்ட் சிட்டி. ஊரு அழகு ஊரு, ஊரு அரிய ஊரு. கண்டராதித்த சோழன் ஏரியும் செம்மண் நில செந்துர முந்திரியும் தென்னக காசி திருமணம் பாடியும் மாமுனிவரான ஜோசப் கஸ்கியும் பெருமைகள் நிறைஞ்ச அரிய பூமிங்க. நம்ம ஊரின் புது பெருமை யாருங்க? அரியலூருக்கு அழகு சேருங்க. நம்ம ஏபிஎன் சில்க் தான் வருது பாருங்க. ஏபிஎன் சில்க் தான் வருது பாருங்க. இந்த பாடலை எப்படி எடுத்துட்டாங்கிறத நீங்க உங்களுக்கு சாட்சியா ஒரு கைத்தட்டலோடு கொடுத்துருங்க. நல்லா இருந்தா எங்க அண்ணன் எப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ரெண்டு தளபதிகளையும் நம்ம உட்கார வச்சிருக்கோம். 2 பேருமே என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வாசிப்பாரு. அண்ணன் நாங்க உடனே வந்து ஃபீட்பேக் கேட்கிறோம். மாண்புமிகு எஸ் சிவசங்கர் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்திருத்தங்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணனை பற்றி 2 வரி. மனித நேயம், மனிதம், அன்பு, பண்பு அனைத்தையும் ஒருங்கே பெற்று நட்பால் மற்றும் உலகம் முழுவதும் நண்பர்களை பெற்றுள்ள எமது மாவட்டத்தின் முதலாக
அமைச்சராக அலங்கரிக்கும் பண்பாளர், நிறைய வாசிப்பாளர், பொறியாளர், கவிஞர், விளையாட்டு வீரர், தனது நுண்ணறிவு, கூர்மையான ராஜ விசுவாசி மற்றும் பொதுநலன் கொண்டு அரசியல் பிரமுகர் எங்கள் அண்ணன் மாவட்ட அமைச்சர். அரியலூர் மாவட்ட சொத்தாம இன்னை வரைக்கும் இருந்தாங்க. இப்ப தமிழக சொத்தா மாறி அரும்பணியாற்றி இருக்காங்க. அவங்கள இந்த குறுந்தட்டை வெளியிடுறத பாரம்பரியமா நாங்க தருகிறோம். இந்த ஒரு நேர்கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டிமடம், ஜெயங்கொண்ட சோழபுரம், அரியலூர், குன்றம், இந்த ஒரே நேர்கோடு அத்தனை மக்களையும் அன்பு நட்பால மட்டும் தேடி வச்சிருக்காங்க. அவரை அன்போடு அழைக்கின்றோம். பேசுறேன். அரியலூர் அடக்கூர் என்ற இந்த பாடல் குறுந்தகட்டை வெளியிடுகின்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சின்னப்பா அவர்களே, நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கின்ற ஏபிஎல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அன்புக்குரிய சகோதரர் சுதாகர் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் ஆனந்த் அவர்களே, அடுத்த தலைமுறையாக இன்றைக்கு அறிமுகமாயிருக்கின்ற விஜயகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய அரியலூர் நகரத்தின் முக்கிய பணிகளாக இங்கு பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பிதழ் அழைப்பிதழ் கொடுக்கணும்னா சுதாகரனை சந்திக்க வந்த நேரத்தில் தான் இந்த பாடல் வெளியீட்டு விழா இருக்கிறது என்று அந்த செய்தியை சொன்னார்கள். இங்கே படமும் பாடலும் வெளியிட்டதை எனக்கு பாடல் மட்டும் அன்னைக்கு வெளியிட்டாங்க. பாட்டை கேட்குங்க, கேட்டுட்டு நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. பாட்டை கேட்கறோன்னே சொன்னேன், அரியலூருடைய என்ன சிறப்புகள்லாம் நான் என்னுடைய குறிப்பில் நான் படிச்சு வச்சிருக்கணும், அதையெல்லாம் நீங்கள் பாடலில் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னேன். 2012ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சுற்றுலா தலங்களை எல்லாம் இணைத்து ஒரு டூரிசம் சர்க்கியூட் உருவாக்கி வெளிநாட்டு பயணிகளை வரவேற்பதற்கான முயற்சியை அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்ட அந்த பகுதியெல்லாம் கங்கைகொண்ட சோழபுரம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இங்கே இருக்கின்ற சிமெண்ட் நிறுவனங்கள், சாத்தனூர் கல்மரத்தை சேர்த்து சொல்லியிருந்தேன். அது குன்னம் தொகுதியில் இருக்கிற காரணங்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பாடல் அப்படியே வந்தது. அந்த பாடலை கேட்டுவிட்டு மிக சிறப்பான பாடல், நிச்சயமா நான் கடந்த இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்று சொன்னேன். இப்பொழுது அந்த பாடலை படமாக பார்க்கின்ற பொழுது அது இன்னும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. காரணம், நம்முடைய மண் ஒரு வித்தியாசமான பூமி. சின்ன மாவட்டமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் செம்மண், ஒரு பக்கம் கருமண், இன்னொரு பக்கம் கொள்ளிடம் பாய்கின்ற வளமான மண் என்று அது எல்லாமே வந்துருச்சு. நெல் வேலையையும் காட்டிட்டாங்க, சோளத்தையும் காட்டிட்டாங்க, முந்திரியும் காட்டிட்டாங்க. விவசாயத்தை காட்டினதோட இல்லை, நெசவையும் காட்டியிருக்காங்க. அதே போல கங்கைகொண்ட சோழபுரம், திருமணப்பாடி, கரைவெட்டி, இப்படி சிமெண்ட் ஆலைகள் எல்லாவற்றையும் காட்டி அரியலூருக்கான ஒரு சிறப்பு மிக அடையாளமா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இது முக்கியமான ஒரு காலகட்டமா இது அமைஞ்சிருக்கு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்துல அவர்கள் புதிதாக இணைந்த பொழுது நான் சொன்னது, இங்கே இருக்கின்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி இந்த பகுதியுடைய வளர்ச்சியை கொண்டு வரணும். புதிய பொருளாதார வளர்ச்சி வரணும்னா சுற்றுலாதார மூலமாக வெளியிலேருந்து வரவங்கலாம் போனால் நல்லா இருக்கும். அதே போல இன்னும் சில பணிகள், சிமெண்ட் ஆலைகளால் ஏற்படுகின்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கான பணிகள் சிலவற்றை செய்ய வேண்டும். நீர்நிலைகள் இந்த பகுதியில் இருக்கின்றதெல்லாம் சோழர் காலத்தில் வெட்டப்பட்டதையெல்லாம் இன்னும் சீர்படுத்த வேண்டும். இதையெல்லாம் அவர்களிடம் சொன்னபோது அவருக்கு சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு தனியார் ஏஜென்சி மூலமாக அந்த பகுதிகளெல்லாம் எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்னு ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். அதை இடத்துல காட்டினார்கள். போன வாரத்தில் தான் அதை முழுவதும் படிப்பதற்கு நான் இருந்தேன். இப்போது இந்த பாடலை பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் வந்தால், இந்த பாட்டு வந்தால் நம்முடைய மாவட்டத்தில் சொன்னதோட ஒரு பாடலா, ஒரு படமா மிக சிறப்பாக ஒரு சினிமா பாட்டு பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய ஒரு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடிமகன் என்ற முறையில் நம்முடைய சகோதரர் சுதாகர் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் நம்முடைய பகுதியுடைய நம்முடைய
ராஜேந்திர சோழன் இங்கே தலைநகராக நம்மளுடைய கங்கேந்திர சோழன் எடுத்துக்கொண்டு அவர் இந்த பகுதியில உருவாக்கியது தான் ஒவ்வொரு ஊரும். அந்த உருவாக்குகின்ற பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் பெயரை பார்த்தோம்னா அந்த ஊருக்கான பெயருக்கு காரணம் இருக்கும். நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் இளந்தியாகராஜன் அவர்கள் அதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார். அவருடைய அந்த பேச்செல்லாம் கேட்டப்பதான் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வத்தோடு அதை குறித்து கவனம் செலுத்தி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஏரி முதற்கொண்டு ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். அங்கே இருக்கிற கோயில் அவர் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். அப்படி இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த ராஜேந்திர சோழன் என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கின்ற அரசர்களில் மிக ஒரு சிறந்த பேரரசன், ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய அரசன் அப்படின்னா அது ராஜேந்திர சோழன் தான். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை பேசும்போது சொன்னாங்க, இந்தியா முழுவதும் பல்வேறு ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் தனி ஆட்சியாக அரசர் காலத்திலிருந்து இருந்தது. அதுல இந்தியா முழுவதும் படையெடுத்து வெற்றி பெற்றது ராஜேந்திர சோழன். அப்படி வெற்றி பெற்றது அவங்க அப்பா ராஜராஜ சோழனை தாண்டி இலங்கையை தாண்டி மலேசியாவில் இருக்கிற கடா வரைக்கும் போய் இந்தோனேஷியா வரைக்கும் கப்பல் கட்டி போய் தன்னுடைய படையை அழைத்துட்டு போய் அங்கே போரிட்டு வென்று தன்னுடைய ஆட்சி குடைக்கு கீழே கொண்டு வந்து இந்த பகுதியெல்லாம் தன்னுடைய நிலப்பரப்பாக வைத்திருந்தார். அந்த ராஜேந்திர சோழனுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஒரு பெரிய மகுடத்தை சூட்டியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை கூட அவருடைய பிறந்த நாளை திருவாதிரை நாளை ஒரு அரசு விழாவாக அறிவித்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சிறப்புன்னா, நம்முடைய பகுதிக்கு அதனால் என்ன காரணம்னா, தஞ்சாவூருடைய விழா நடக்கும் வருடம் ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழா சதை விழாவாக நடக்கும். அந்த நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய பகுதிக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் ஆகும். இது வரலாற்று ஒரு அறிவிப்பை இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற தூய்கள் புதல் பகுதிகள் எல்லாம் ஒரு பூங்காவாக அமைப்போம், 10 கோடி ரூபாய் செலவிலே அது பாதுகாக்கப்பட்டு அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய கண் முன்னால் பார்க்கிற பகுதியெல்லாம் வாரணாசி பகுதி, அதே போல புரட்டானத்தம் போகிற ரோடில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பரப்பளவே ஒரு 100 ஏக்கர் அளவிற்கு மேலும் பலமாக இது ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் இங்கே உள்ளே நுழைந்து இந்த பகுதியெல்லாம் அழித்த பொழுது ஏற்பட்ட பகுதி. அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளுடைய அந்த தாக்கம் அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உயிரியல் ஆராய்ச்சிக்கான பகுதி. வெளிநாட்டிலிருந்து இங்கு நிச்சயமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பூங்கா அமைவதன் மூலமாக நம்முடைய பகுதிக்கு ஒரு பெரிய வாய்ப்பா, நம்ம பகுதி வெளியில தெரிவதற்கு ஒரு வாய்ப்புனா அவர்கள் இங்கே போவதுனா இந்த பகுதியில் பொருளாதார புழக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கான ஒரு வாய்ப்பும் அமைவதற்கான வாய்ப்பு. இதையெல்லாம் நாம் இங்கு இருக்கின்றவர்கள் அதை பயன்படுத்தி இந்த பகுதியில் புதிய தொழில்கள் வருவதற்கான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரியலூர் இன்னொன்று சொன்னோம்னா, ஒரு பக்கம் இதை மட்டும் தான் சொன்னேன், இன்னொரு பக்கம் பல்வேறு விஷயங்கள் அரியலூருக்கான காங்கிரஸுடைய வரலாறு சொன்னாங்க. அது கூட பிறகு தமிழ் தேசியமாக தனித்தமிழ்நாடு வேணும்னு போராடினவங்களும் இந்த மாவட்டத்தில் தான் போராடினாங்க. தமிழரசு தலைமையில் இந்த குழு போராடினவங்களும் திராவிட இயக்கம் வருவாக தோன்றியதும் இந்த பகுதியில் தான். இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னா நம்முடைய மண் ஒரு தனித்துவம் பெற்ற மண். கல்வியாளர்களும் பார்த்தீங்கன்னா நான் பல்வேறு மேடைகளில் சொல்றேன். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த பொற்கோ நம்முடைய இரும்பு உச்சியை சேர்ந்தவர், செம்மொழி ஆய்வு நிலையத்திற்கு பொறுப்பு தலைவராக இருந்தவர் நம்முடைய ஐயா செம்மொழி ராமசாமி பொன்பரப்பியை சேர்ந்தவர். இன்னைக்கு பல தமிழ் துறைகள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறவங்க நம்முடைய செந்திரை பகுதியை சேர்ந்தவர். இப்படி நம்முடைய பகுதியிலிருந்து கல்வி சார்ந்து எல்லா விதத்திலையும் வெளியில் வந்தவர் இருக்காங்க. பொருளாதாரத்தில் நம்ம அண்ணா இருக்காரு. இந்த பகுதியில் ஒரு மலராய வியாபாரத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த பகுதியில் ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம தேட்டராக இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு வெளியில தெரியாமல் இருக்கணும், அவ்வளவுதான். இதை தெரியப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு நாம் போவதற்கு இது ஒரு அடித்தளமாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த விழாவை நடத்தியமைக்கு நன்றி. இந்த பாடலை எழுதி அதை படம் எடுத்து தொகுத்து நம்முடைய சகோதரர் கிருஷ்ண பிரசாத் அவர்கள் மிக ஒரு சிறப்பான காணொலி காட்சியை அவர் அடுத்த மாவட்டத்துக்காக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திற்கு அந்த பெருமைப்படுத்துகிறாரு. ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு இது நிச்சயமாக இந்த பாடலை உலக அளவில் கொண்டு செல்கிற பணியை நாங்கள் செய்வோம் என்று தாமதமாக வந்திருக்கு. என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்க காலையில் 7 மணிக்கு கிளம்பிட்டேன். 7 மணிக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் கொண்டத்தில் தொடங்கி வச்சு சென்னையில் தொடங்கி வச்சு தொடர்ந்து நிகழ்ச்சியில் சுற்றிட்டு தான் வந்திருக்கேன். நான் இன்னும் சென்னை போகிற வழக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறது. இருந்தாலும் அன்பிற்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு
இந்த நிகழ்ச்சியை கலந்துகொள்கிற வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உற்சாகத்தின் உதாரணமாக இருக்கிற தம்பி விஜயை நன்றியுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவளே தாயே, உன்னை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், உன் பொற்காலையின் நன்னாவை போற்றுகின்றேன். நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் புதுமை அல்ல. ஆயினும் இச்சமயங்களில் கூடியுள்ள ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வரிகள்லாம் நான் பள்ளி காலத்துல படிக்கும் போது என்னோட தமிழாசிரியர் எனக்கு எழுதி கொடுத்து, தம்பி நீ எப்போ மேடையில பேச ஆரம்பிச்சாலும் இந்த வரிகளோடு ஆரம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதற்கு இணங்க ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, aim for the stars, maybe you will reach the stars. நட்சத்திரங்களுக்கு குறிவை வானத்திலாவது நீ எட்டுவாய். அதற்கு இணங்க நமது இலக்கு, நமது குறிக்கோள் மிகப்பெரியது. அந்த பயணத்தில் நமது முதல் படி நன்றி செலுத்துவது. யாருக்கு முதலில் நன்றி செலுத்துவது? எதற்கு செலுத்துவது? இந்த மண்ணுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக, பெருமை சேர்க்கும் விதமாக இந்த அழகு ஊர் அரியலூர் என்ற பாடலை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த பெருமைமிகு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு ஏபிஎன் குடும்பத்தின் சார்பாகவும் ஏபிஎன் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த அற்புத பாடலை தன் புத்தகங்களால் வெளியிட்ட மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஐயா அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இந்த நன்னாளில் நிகழ்வில் ஏபி குடும்பத்தின் சார்பாகவும் ஏபி நிறுவனத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரும் முயற்சியை ஊக்குவித்து என்றும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கும் கிருஷ்ணவரதராஜன் சார், அறிமுகன் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை தொகுத்து வழங்கி அனைவரையும் மகிழ்வித்த எங்கள் குடும்பத்தின் அன்பு அண்ணன் ஏவன் மாரிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த முயற்சியை உலகறிய செய்ய இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்நிகழ்வை இங்கு வருகை தந்து எங்களுக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பயணம் இனிய தொடங்கட்டும், சந்தன காற்றினம் ஜெந்தனை வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி. ஒரு அன்பு வேண்டுகோள், வரும் வியாழக்கிழமை 16/9/2021 நமது நிறுவனத்தின் புதிய தொடக்கம் மார்க்கெட் தேர்வில் தொடங்க உள்ளோம். அனைவரும் காலையிலேயே வந்து சிறப்பித்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.